அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டுவோம். மகிழ்வின் வழியில் அருளை வேண்டுவோம். தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம். உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம். அன்பு பலியிலே எமை ஏற்றிடுவாயே, புது வாழ்வு மலரவே எமை மாற்றிடுவாயே. நிலை வாழ்வு தரும் பலியினை நினைவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய பதிலுரை திருப்பாடல், உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர், அவர்கள் எந்நாளும் கலித்து ஆர்ப்பரிப்பர், நீர் அவர்களை பாதுகாப்பீர், உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். இன்றைய நாளுக்கு ஏற்ப அமைந்திருக்கிறது. தாவீது இறைவனில் அடைக்கலம் புகுந்து, நான் ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், என் நிலையிலும் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் என்று ஆர்ப்பரித்து கலித்து பாடினார். கடந்த 10 நாட்களாக ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தொடங்கி இன்று வரை நாம் அனைவரும் அந்த ஆரோக்கிய அன்னையினுடைய அடைக்கலத்திலே தஞ்சமடைந்திருக்கிறோம். எந்தவித ஒரு ஆபத்துக்களின்றி, எந்தவித ஒரு சஞ்சலங்களின்றி அன்னையினுடைய இந்த 2024ஆம் ஆண்டு பெருவிழா வெகு விமரிசையோடு சிறப்போடு நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் அனைவரும் அன்னையினிடத்திலே நம்பிக்கையோடு வந்திருக்கின்றீர்கள், அக்களித்திருக்கின்றீர்கள், உங்களுடைய உள்ளம் ஆர்ப்பரித்திருக்கின்றது. அன்னையினுடைய அருளாலும் ஆசிராலும் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றீர்கள். அதற்கு சாட்சியாக இன்று நாங்கள் திருத்தல தந்தையர்கள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் சகாயராஜ் அவர்களோடு அன்னைக்கு ஆர்ப்பரித்து நன்றி கூறி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த 10 நாட்களாக இறைவனுடைய பராமரிப்பு, இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பக்தர்களுடைய நலனுக்காக, அன்னையினுடைய அருளால் ஆசிரால் அவர்கள் பெற்ற கொடைகளுக்காக நன்றி கூறி,
இந்த ஆண்டு பெருவிழா சிறப்போடு நடைபெற்றதற்காக அன்னைக்கு நாங்கள் நன்றி கூறி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். எனவே அன்னையினுடைய அருளும் ஆசீரும் இந்த 10 நாட்கள் மட்டுமல்ல, வருடத்தில் எந்நாளும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அந்த அன்னையிடத்திலே தஞ்சம் புகுகின்ற நாம் அனைவரும் ஆர்ப்பரித்து அக்களிப்போம் என்ற ஒரு மனநிலையில் இன்றைய திருப்பலியில் ஆயர்களோடு இணைந்து ஜெபிப்போம். அன்னையின் அருளால் ஆசிரால் நிரப்பப்படுவோம். Dear devotees, today we are joining with our Bishop Dr. Dev Sagaya Raj to thank our Almighty God through our Blessed Mother for the benefits, the gifts, the graces that we have received throughout these 10 days. From the beginning of the flock hoisting till yesterday, everything went on well, and we have seen the suburbs of our choicest blessing to all the pretty gleams of our dear Mother. All the shrine fathers, along with our Bishop, we are thanking our Mother for the benefits that we have received, that we may be filled with His grace throughout this year. அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுத வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Signweb TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. தூய மறைநூல் நாம் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல்நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணர்வும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்களிடையே பரத்தமை உண்டென கேள்விப்படுகிறேன். ஒருவன்
தன் தந்தையின் மறுமனைவியை வைத்துக் கொண்டிருக்கின்றானாம். இத்தகைய பரத்தமை பிற இனத்தரர் கூட காணப்படவில்லை. இதை அறிந்தும் நீங்கள் இருமாப்புடன் இருப்பது எப்படி? துயரமடைந்திருக்க வேண்டாமா? இப்படி செய்தவனை உங்கள் நடுவிலிருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டாமா? நான் உடலால் உங்களோடு இல்லாவிடினும் உள்ளத்தால் உங்களோடு இருக்கின்றேன். நான் உங்களோடு இருப்பதை எண்ணி அச்செயலை செய்தவனுக்கு ஏற்கனவே தீர்ப்பு அளித்து விட்டேன். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் கூடி வரும்பொழுது நானும் உள்ளத்தால் உங்களோடு இருப்பேன். அப்பொழுது நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையோடு அத்தகைவனை சாத்தானிடம் ஒப்படைக்க வேண்டும். அவனது உடல் அழிவுற்றாலும் ஆண்டவரின் நாளில் அவன் மீட்படைவதாக இவ்வாறு செய்வோம். நீங்கள் பெருமை பாராட்டுவது நல்லதல்ல. சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவை முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்பொழுது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள். உண்மையில் நீங்கள் புளிப்பெற்ற மாவாகத்தான் இருக்கிறீர்கள். ஏனெனில் நம் பஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையினால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும். தீமை பரத்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல, மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 5. ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவனில்லை. உமது முன்னிலைக்கு தீமைக்கு இடமில்லை. ஆணவம் மிக்கொருமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீ வெறுக்கின்றே. ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. பிரிவு 6 6 11 முடிய உள்ள இறைவாக்கியங்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வழக்கை சும்பியவர் ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சும்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவர்களை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு, உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமடைந்தது. அவர்களோ கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய நண்பர்களே, பெருமகிழ்வோடும் நன்றி பெருக்கோடும் ஆண்டவர் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் நாம் கொண்டாடிய ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக அந்த கடவுளது அருளோடு நடந்து முடிந்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல அவர் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். ஆரோக்கிய தாயின் அன்பை அரவணைப்பை இன்னும் அதிகமாய் இன்னும் ஆழமாய் உணர்ந்த பிள்ளைகளாய் அந்த அன்னையை நமக்கு மிகப்பெரிய கொடையாக கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல நாம் அந்த கடவுள் திருமுன் இன்று வந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த இறை வார்த்தை அடிப்படையில் கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை நமக்கு உணர்த்துவதாக நான் உணர்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தன்னை வெளிப்படுத்திய கடவுளை ஏற்பதே கிறிஸ்தவம். ஆக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று நாம் விளக்கம் சொல்லுகிறோம். இன்னும் ஆழமாக பார்த்தோம் என்றால் ஒரு புதிய மானுடத்திற்கான கடவுளது செயல் திட்டம் கிறிஸ்தவம் என்று உணர முடியும். காட்ஸ் ப்ராஜெக்ட் ஃபார் அ நியூ ஹியூமனிட்டி என்று கிறிஸ்துவில் கடவுள் இந்த உலக மாந்தருக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகிறார். அங்கு நன்மைத்தனம் இருக்கிறது, அங்கு தீமை இல்லை. அங்கு நேர்மைத்தனம் இருக்கிறது, அங்கு பொய்மை இல்லை. அங்கு ஒளி ஆட்சி செய்கிறது, அங்கு இருள் இல்லை. கிறிஸ்துவில் ஒரு புதிய பாதை, ஒரு மாற்று பாதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்வதற்கான அழைப்பு என்று தொடக்க காலத்தில் திரு அவை ஒரு புதிய நெறி
நியூ வே என்றே அழைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். திருத்தூதர் பணியில் 9ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், திரு அவையை ஒழித்து கட்ட வேண்டும் என்று விரும்பிய சவுலும் சரி அவரை சார்ந்தவர்களும் சரி இந்த புதிய நெறியை சார்ந்தவர்களை ஒழிக்க வேண்டும் என்றே விரும்பினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆக ஒரு புதிய பாதை, கிறிஸ்துவில் கடவுள் தன் மக்களுக்கு காட்டக்கூடிய ஒரு புதிய பாதை என்றே உணர்ந்திருந்தார். தொடக்க கால கிறிஸ்துவ சமூகத்தவரும் அப்படித்தான் உணர்ந்தார். இதுவரை இப்படி வாழ்ந்திருக்கிறோம், ஆனால் இப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவில் கடவுள் நமக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகிறார். இந்த புதிய பாதை கடவுளை நம் தந்தையாக கொண்டாடுவது. இந்த புதிய பாதை உலக மாந்தர் அனைவரையும் நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளாக உணர்வது. இந்த விவிலியம் சொல்லக்கூடிய புதிய பாதையெல்லாம் அதுதான் என்று உணர்ந்து வாழக்கூடிய ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயமாக தொடக்க கால கிறிஸ்துவ சமுதாயத்தை பார்க்கிறோம். காலப்போக்கில் கிறிஸ்தவம் என்கிற ஒரு மாபெரும் இயக்கம், கிறிஸ்துவை தலைமையாக கொண்ட மாபெரும் இயக்கம் ஒரு சமயமாக மதமாக இறுகி போகிறது. அந்த இயக்க கூறுகள் மறையத் தொடங்கி அந்த சமய கூறுகள் மதக்கூறுகள் மிகுந்து போயின என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட அடிப்படையில் கிறிஸ்துவில் அந்த கடவுள் நமக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகிறார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், இயேசு தோமாவிடம் சொல்லுவார், நானே சரியான உண்மையான பாதை, நானே வழி, நானே எல்லா காலத்துக்குமாக உறக்க ஒலிக்கிற கடவுளது குரல், நானே உண்மை, நானே எல்லா மாந்தருக்குமான உயிர், எல்லா மாந்தரையும் இயக்கக்கூடிய உயிரும் நானே. ஆக வாழ்வும் உண்மையும் உயிரும் நானே என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டக்கூடிய புதிய பாதையில் நடப்பதற்கான ஒரு அழைப்பை தான் பிரியமானவர்களே நாம் பெற்றிருக்கிறோம். ஆக இயேசுவின் காலத்தில் ஓய்வு நாள் சட்டம் மிகுந்திருந்தாலும் கூட ஓய்வு நாள் சட்டங்களையும் முறைமைகளையும் தாண்டியது மானுடம், அந்த மானுட நேசம், எல்லா மாந்தருக்குமான அந்த இறையாட்சி, உடல்நலம் குன்றியவர்களையும் எல்லா நாட்களிலும் தேவை என்று வந்தால் எப்போதும் அவர்களுக்கு நலன் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்வு கொடுக்கக்கூடிய இறையாட்சி. முதல் வாசகத்தில் பவுலடியார் சொன்னது போல இது நேர்மையையும் நன்மை தனத்தையும் புளிப்பு மாவாக கொண்டு பாஸ்காவை கொண்டாடக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கை முறை என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கென்று கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு கட்டளை, திரு அவை இருப்பதே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுவதே. மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். என்ன அந்த நற்செய்தி? யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4:16 வாசிக்கிறோம், கடவுள் அன்பாய் இருக்கிறார், காட் இஸ் லவ். இந்த செய்தியே கடவுளது நற்செய்தி. இந்த செய்தியை மாந்தருக்கு மட்டுமல்ல, படைப்பனைத்திற்கும் உயிர்கள் அனைத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டிய அந்த கடமை நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, தமது சீடர்களின் பாதங்களை கழுவிய பிறகு இயேசு நமக்கு ஒரே ஒரு கட்டளையை தான் கொடுத்தார். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கிற புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களை அன்பு செய்தது போல. ஆக புதிய கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு புதிய எடுத்துக்காட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நம்மை அன்பு செய்வது போல எல்லா மாந்தரையும் அன்பு செய்வதற்கான ஒரு அழைப்பு. பிரியமானவர்களே, ஆக இது புதிய பாதை எனில் இது புதிய நெறி, இது அன்பு நெறி. எல்லோரையும் நம்முடைய உறவுகளாக, சகோதர சகோதரிகளாக, சொந்தங்களாக கொண்டாடக்கூடிய ஒரு புதிய நெறி என்று பார்க்கிறோம். இந்த புதிய நெறி உண்மையின் பாதையில் நடக்கிறது, நேர்மையின் பாதையில் நடக்கிறது. அது ஒளியை விரும்பி ஏற்றுக்கொள்கிறது, வாழ்வின் அடையாளங்களை கொண்டிருக்கிறது. அங்கு இருளுக்கு இடமில்லை, அங்கு தீமைக்கு இடமில்லை, அங்கு பொய்மைக்கு இடமில்லை என்பதை உணர்கிற போதுதான் நமது வாழ்வு அந்த கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வாக அமைந்து போகிறது. மீகா இறைவாக்கினர் 6ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் இப்படி சொல்லுவார், மானிடா, எது சரி என்று அந்த கடவுள் உனக்கு காட்டியிருக்கிறாரே, நேர்மையை கடைபிடி, இரக்கம் கொள்வதில் நாட்டம் கொள், உன் கடவுளுக்கு முன்னால் தாழ்ச்சியோடு நட. 3 காரியங்கள் தான் பிரியமானவர்களே அன்றும் இன்றும் நமக்கு சொல்லப்படக்கூடிய கடவுளது நெறி. நேர்மையை கடைபிடி, எல்லா நிலைகளிலும் எந்த விலை கொடுத்தும் உண்மையை பேசு, நேர்மையோடு நடந்து கொள். அதே போல இரக்கம் காட்டுவதில் நாட்டம் கொள். ஔவையார் சொல்லுவாரே, அறம் செய்ய விரும்பு, நல்லதை செய், விருப்பத்தோடு செய், ஆசைப்பட்டு செய், அது கடமை என்று உணர்ந்து செய். ஆக அடுத்தவர் மீது இரக்கம் காட்டுவதும் பரிவு காட்டுவதும் மிகுந்த விருப்பத்தோடு நாம் செய்ய வேண்டியது என்று நமக்கு இறைவார்த்தை சொல்லிக் கொடுக்கிறோம். 3வது, அந்த கடவுளுக்கு முன்னால் தாழ்ச்சியோடு.
நான் கடவுளின் பிள்ளை, நான் கடவுளின் மகன், நான் கடவுளின் மகள். அவர் காட்டக்கூடிய பாதையில் நடப்பதற்கான அந்த கடமை இருக்கிறது. அந்த கடவுளுக்கு அஞ்சி, அந்த கடவுளுக்கு பயந்து அவரது பிள்ளையாக அவரது பாதையில் அந்த புதிய நெறியில் நடக்கிறேன் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. இதை உள்ளத்தில் இருத்தி வாழ்வதற்கான ஒரு புதிய அழைப்பே நமக்கு தரப்படுகிறது. கடவுளை கொண்டாடுவோம், நம்முடைய தந்தையாக கொண்டாடி மகிழ்வோம். எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லோரையும் நம்முடைய உறவுகளாக பாவித்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கான அருளை வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து பங்கெடுப்போம். ஆமென். என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன் உமக்கே தந்தேன் பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே. என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பழி பொருள்களோடு மக்கள் எங்களது மன்றாட்டுக்களை தயவாய் ஏற்றருள உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு எங்கள் மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு எங்கள் வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களுமே வியப்புக்குரியவரன் அறிக்கை இடுவதும் மிக சிறப்பாக எம் அன்னை மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாலும் அது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமது அடியார் மரியாவின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த அன்னை வழியாகவே எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமண எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருவர் ஆசீர் பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மையும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நம் திரு தூதர்களுக்கு என்று மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளு. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. இது அருந்திட வாரீர், நல்லாசிகள் பாரீர். இதை அருந்திட வாரீர், நல்லாசிகள் பாரீர். உயிராய் உணர்வாய் உனக்காய் எனக்காய் தன்னை தரும் விருந்து, உலகம் வாழ உயிரை கூட தந்திடும் தலைவன். விண்ணகம் இருந்தே வா, மன்னகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவாய் வா. விண்ணகம் இருந்தே வா, மன்னகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவாய் வா. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. விலையாய் நம்மில் நுழைந்து மெல்ல மெல்ல வேர் பரப்பி விருட்சமாக உலகையால் நம்மை மாற்றுவார். என்னில் அவர் வளர நான் என்னும் கர்வம் குறைய, நானல்ல அவரே என்னில் என்று வாழ்கிறார். சிறகின் மீது நம்மை தாங்கி சிகரம் ஏற்றுவார். சிறகின் மீது நம்மை தாங்கி சிகரம் ஏற்றுவார். சின்ன இதயம் வந்து தங்கி செல்லமாகுவார். சின்ன இதயம் வந்து தங்கி செல்லமாகுவார். சின்னகவிருந்தே வா, மன்னகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவாய் வா. சின்னகவிருந்தே வா, மன்னகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவாய் வா. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை தாழ்மையுடன் பணிந்து வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல் இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல் இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய திருப்பெயர் போற்ற பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு